guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கிறிஸ்மஸ் ட்ரீ தான் ஆர்கனைஸ் பண்ண போறோம். நிறைய பேர் கேட்பீங்க என்ன ஏற்கனவே வீடியோ போடுறதே லேட், இதில் கேஷுவலாக வேறு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு. எஸ், வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன், எனக்கு பிஸி ஷெட்யூலாக இருக்குது, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் டிசம்பர் 15 அன்றைக்கி தான் நான் எடுத்ததே இந்த வீடியோவே. ஸோ அந்தளவுக்கு வந்து நான் பிஸி ஷெட்யூலாக தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, ஹாலிடேஸில் நம்ம ஈஸியாக பண்ணிடலான்னு பார்த்தா இப்பயும் ரொம்ப பிஸி ஷெட்யூலாக போயிட்டுருக்காங்க. எங்கள் ட்ராவலிங்கில் தான் இருக்குது. பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்டே டியூனாக இருங்க, நான் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்திங்கன்னா கால் உடஞ்சி போயிருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பிஞ்சு போய் வேறு இருக்குது. இது லாஸ்ட் இயர் வாங்கினது தான். ஸோ அப்போவே கால் உடச்சிக்கிச்சு, ஆனால் எப்படியோ நிற்க வச்சிட்டோம். லாஸ்ட் டைம் தூக்கி போடும்போது அதுவும் போயிடுச்சு போல். இந்த டைம் கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட கட்டப்பை குச்சி இருக்குல்ல, அது எடுத்து நான் பேக் சைடு வந்து சொருவிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது வச்சு நான் இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக நான் இனிமேல் சீக்கிரமாக கரெக்ட் டைமுக்கு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் இதே நான் லேட்டாக தான் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால். இந்த ஸ்டார் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நானும் என் கசின் தம்பியும் சேர்ந்துட்டு ரெடி பண்ணியிருந்தோம் இந்த ஸ்டார் வந்து. அதாவது இந்த ஸ்டார் ரெடி பண்ணதை வந்து நான் அப்போ வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்படியே உனக்கு நல்லா மதியமே போயிடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஊற்றி வச்சுட்டு நான் நைட்டு நடுராத்திரி கூட 11 மணிக்கெலாம் ஏஞ்சி வந்து பார்த்தேன். பட் ஆனால் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலாம் ரெடியாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, எறும்பு வைக்காமல் இருக்கா. லாஸ்ட் டைம் அந்த பவுலில் தண்ணி ஊற்றும் போது லைட்டாக சுகர் இருந்துச்சு போல், சுகர் சிரப் இருந்துச்சு போல், காஃப் சிரப்பு, அதில் சுகர் இருக்கும்ல ஸ்வீட்னஸ்க்காக. ஸோ அது இருந்துச்சு போல், எறும்பு வைக்காமல் இருக்கான்னு பார்த்துட்டு அதிலே நான் விட்டுட்டேன். கொஞ்சம் திட்டு வேறு வாங்கிட்டு இருந்தேன்னா ஏன் இது மாதிரி பண்ணுறேன்ட்டு. ஸோ அதுலேயும் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் வந்து அது கரெக்டாக இருக்கா அதை பேக் பண்ணிவிட்டு நான் அன்றைக்கி ஊருக்கு போகிற ஒர்க் இருந்துச்சு. நான் வந்து ஆயா வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன். ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால கேர்ஃபுல்லாக பேக் பண்ணி அதிலே பாதி உடஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் என் கைக்கு ரிசீவாச்சு. ஸோ பேக் பண்ணி உடஞ்சி அங்கே தண்ணியிலலாம் வந்து ஃபுல்லும் இதாகிடுச்சு. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்க முடியல. பட் எனிவேஸ் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு இருந்த 5-6 பீஸ் திருப்பி நசுக்கி வச்சு ஸ்டார் ஷேப்பு அப்புறம் பால் ஷேப்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயில் இது தான் ஹேங் பண்ணணுன்ட்டு எனக்கு இருந்துச்சு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நான் வந்து ஒரு மூவிக்கு போயிருந்தேன். மூவிக்கு போனப்போ அந்த ஷாப்பில் பிளாசா க்ரீன்ஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு அங்கே பார்த்தேன் கிறிஸ்மஸ் ட்ரீக்கான டெக்கோஸ்லாம். ஸோ அப்போ கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு மிக்ஸ்டு பாக்ஸ் இருந்துச்சு, அது வந்து 300க்கு மேலே இருந்தது. ஸோ சும்மா அழகுக்கு வைக்கிறதுக்கு தான், நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் வச்சுக்கிட்டுன்னு கேட்டதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு 90 ருபீஸ்க்கு லாஸ்ட் இயரும் இதே தான் வாங்கியிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அது தூக்கி போட்டாச்சு. சரி இது வாங்கிக்கலாம், இந்த இயர் பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. அதுதான் வாங்கியிருந்தேன், லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன், அதே தான் இந்த இயர் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கலர் பண்ணி நானே அந்த ஸ்டார் எல்லாத்தையும் கலர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கேண்டிலும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆயா வீட்டிலேருந்து வாங்கும்போது கேண்டில் வாங்கியிருந்தேன், நிறைய கலர்ஃபுல் கேண்டில்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதுவும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம குச்செல்லாம் சொருகி வச்சு அது வந்து அந்த ட்ரீ இருக்குல்ல அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த சீரியல் லைட் இருக்குல்ல அதுவும் வந்து வாங்கியிருந்தேன். இது ஜஸ்ட் நான் இப்போ பண்ணி பார்க்குறேன். பிகாஸ் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் போக ஏதாச்சும் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன், அதுதான். ஸோ அந்த ஸ்டாரில் நான் சொல்லியிருந்தால கொஞ்சம் தட்டி ஏதோ பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. ஸோ இதுதான் 1-2 எடுத்துட்டேன், அப்போவே ட்ரை ஆகிடுச்சு. மீதி எல்லாமே வந்து இந்த மாதிரி உடஞ்சி போய் அப்படியே ஆகிடுச்சு. பார்த்தா தெரியும் ஒன்றும் ஷேப்பாகவே இல்லை. நான் தான் ஃபிங்கர் வச்சு ஷேப் பண்ணிகிட்டு இருந்தேன். பால் எல்லாமே ஓகே, ஓரளவுக்கு உருண்டை பண்ணி நம்ம அப்படியே வச்சாச்சு. கொஞ்சம் வெடிப்பு விட்ட மாதிரி இருந்துச்சு, பட் நான் அதை ரெடி பண்ணிட்டேன். இதுதான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து 91 ருபீஸ். 91 ருபீஸ் இது ஒர்த்துன்னு நினைக்கிறேன். பட் வந்து அதில் இருக்க கிஃப்ட் பாக்ஸ் சாண்டா கிளாஸ் எல்லாமே குவாலிட்டி கம்மி தான். இது வந்து என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ, பெய்ட் ப்ரமோஷன் கிடையாதுங்கிறதுனால நான் என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்கிறேன். இது ஒரு பெஸ்ட்டாக நீங்கள் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம், எல்லா இயருக்கும் வேணும் அப்படின்னா. இது வந்து செயின் மாதிரி இருந்தது, செயின் மாதிரி அப்படியே போட்டு விடுற மாதிரி. அப்படியே வந்துட்டு தனித்தனியாக பிரித்து கூட நமக்கு வைக்க முடியாது, வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி நசுங்கிடும். ஸோ உங்களுக்கு வைக்க முடியும்னா நீங்கள் வாங்கலாம். லாஸ்ட் இயர் வாங்கினதுலேருந்து பிஞ்சு போன சாண்டா வந்து தூக்கி அதோட சென்டரில் வச்சுருக்கேன். இது வந்து நியூ, பார்த்தீங்கன்னா தெரியும். அதே அந்த வச்சது லாஸ்ட் இயர் வச்சது அதே தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், செயின் மாதிரி இருக்கா, அது நம்ம அப்படியே சுற்றி விட்டுக்கிறது ஓகேவானது தான். கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் இல்லாமல் இருக்கணும்னா இது ஓகே தான், வாங்கிக்கலாம். பட் இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். சீரியல்ஸ்லாம் போட்டாச்சு. கிறிஸ்மஸ் அன்றைக்கி இன்னும் இதோட பயங்கரமாக இருக்கும் நம்மளோட ட்ரீலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இதுவே போதுமான டெக்கரேஷன் தான் இந்த சைஸ் ட்ரீக்கு.
இன்னும் என் கையை வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் இன்னும் சில இதெல்லாம் தூக்கிட்டு வந்து சொருவி வச்சு ரொம்ப மெஸ்அப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ட்ரீயோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்குன்றது என்னோடய தாட். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இப்படி தான் இருக்குது நம்ம ட்ரீ ஓரளவு பார்க்குறதுக்கு. இன்னும் வந்து நம்ம இதுக்கு கீழே கேண்டில்ஸ்லாம் பேர்ன் பண்ணி சூப்பராக பண்ணலாம் ரெடின்ட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நேம்ஸ்லாம் எழுதி அந்த ஸ்டார்ஸில் அதை அப்படியே வந்துட்டு வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்து நாளைக்கு இல்லை நாளான்னைக்குள்ளே கிறிஸ்மஸ் vlog வர மாதிரி இருக்கும். அதில் வந்து பாருங்கள். அதில் வந்துட்டு நான் வந்து இந்த நார்மலான சில டெக்கர்ஸு, அப்புறம் கொஞ்சம் இந்த பேப்பர் இருக்குல்ல, இதை தூள் பண்ணி வச்சுருக்கேன். உடஞ்சி போனது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு ஸ்னோ மாதிரி அதில் போட்டு ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த பெயிண்ட் வச்சு நான் ரெடி பண்ணியிருந்தேன் கொஞ்சம். ஏன்னா நமக்கு வந்து அதில் பெயிண்டிங் நான் அந்த மார்க்கர் வச்சு பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் அதில் வரல. ஸோ தட் வந்து இதில் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் 20 rupees தான், ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கேம்லினோட 12 shades வாட்டர் கலர் பெயிண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைனா 24 shadesம் இருக்குது. ஐ திங்க் அது வந்து 35 rupees நினைக்கிறேன். அதுவும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணிவிட்டேன். அந்த மார்க்கரில் இதுக்கெல்லாம் பண்ணணும்னா சத்தியமாக முடியாது. ஸோ நம்ம இது பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸ்னோ எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஐடியாவே இல்லை. இது வந்து உடஞ்சி போன ஸ்டார்லாம் ரொம்ப தூள் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் அது அப்படியே வச்சாச்சு. அதுதான் வந்து இதெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு ரெடியாக பண்ணிவிட்டு அந்த பால்ஸ்லாம் அங்கங்கே வச்சுருந்தேன். பட் அது எல்லாமே நிற்கலை. பிகாஸ் நான் அப்பயே நூல் கட்டியிருக்கணும், நான் கட்டலை. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நம்ம இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணலாம். அப்போ வந்து நூல்லாம் கட்டி நம்ம சூப்பராக பண்ணலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக டிலைட்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் டெக்கர் வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ இருக்குது. நானும் என் தம்பியும் ஃபன் பண்ணிக்கிட்டே வந்து பண்ணோம். அது வந்து நார்மல் கிராஃப்ட் மாதிரி இருக்காது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை தட் வீடியோ. அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பால்லாம் பார்த்திங்களா தெரியும்ல, நம்ம வந்து நார்மலாக கட்டாமல் நூல் போட்டு கட்டாமல் அப்படியே தொங்க விட்டு வச்சுருக்கிற மாதிரி சும்மா அங்கங்கே வச்சு விட்டுருக்கேன். அது விழுந்துருச்சு. ஸோ அது நான் வைக்கல. கிறிஸ்மஸ் அன்றைக்கி கிறிஸ்மஸ் vlogல நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.